பொறிக்க வேணாம் முட்டாடி தாயே பொண்ணு பிறந்தா போது மடிப்பு உள்ள பொது மக்களே மன்னவர பிறப்புக்களே மதிப்பு உள்ள பொதுமக்களே அந்நிய பெண் ஆசையாலே அலங்கோலமா வைக்கப்பட்ட ஆள வந்தார் பாட்டு இதறிய வேணும் கேட்டு யாழ வந்தார் பாட்டு இதறிய வேணும் கேட்டு பெண்ணாக பிறந்தவளாம் பேரு வந்து தேவகியா பெண்ணால பேரு பெற்ற பேரு வந்த தேவகியா மண்ணாயே போன அந்த மங்கையால சேர்ந்ததொரு மர்ம கொலைய பாரு உங்க மணிப்பசு சாரு மரும கொலைய பாரு உங்க மணிப்பசு சாரு சின்னம்மா பட்டணமா ஜெகமுகலும் மெட்ராசிலே செல்லம்போ பட்டணமா ஜெக புகழும் மெட்ராசில என்ன வரிதாபம் உங்க இருந்துண்டாக வெட்டியத இருந்து கதைய கேளுங்க கொஞ்சம் இறைச்சல் போட வேணாங்க இருந்து கதைய கேளுங்க கொஞ்சம் இறைச்சல் போடாதீங்க இருந்து கதைய கேளுங்க கொஞ்சம் இறைச்சல் போடாதீங்க சின்னம்மா பட்டணமா ஜெகமுகலும் மெட்ராசிலே செல்லம்மா பட்டணமா செல்ல புகழும் மெட்ராசில என்ன பரிதாபம் உங்க இருந்துண்டாக வெட்டியத இருந்து கதைய கேளுங்க கொஞ்சம் இறைச்சல் போட வேணாங்க இருந்து கதைய கேளுங்க கொஞ்சம் இறைச்சல் போட வேணாங்க இருந்து கதைய கேளுங்க கொஞ்சம் இறைச்சல் போட வேணாங்க பட்டணத்தில் பேரு பெற்ற பவுண்டங்கனாயவாரியா பட்டணத்தில் பேரு பெற்ற பவுண்டமேனா வியாபாரியா திட்டமிட்டு பெண்டுகளை சிறையெடுப்பதிலால வந்தார் தேர்ச்சியான ஆளு அவர் சீரழிவைய கேளு தேர்ச்சியான ஆளு அவர் சீரழிவைய கேளு பண்டுகேன உண்டு வட்டமிட்டு செல்வது போ வண்டுகள் தேரை உண்டு வட்டமிட்டு செல்வருவோ கண்ட கண்ட பெண்டுகளை காதல் கொண்டாராள வந்தார் காலை இப்படி போச்சோ உடம்ப கரையா திங்களாச்சோ காலை இப்படி போச்சோ உடம்ப கரையா திங்களாச்சோ தம்பி அடே தமிழ்நாட்டின் தலைநகரம் தலைநகரம் சென்னை சென்னை சென்னைன்னு சொன்னா தெரியாது சரி மெட்ராஸ்ன்னு சொல்லு மெட்ராஸ் மெட்ராஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஆமா அந்த சென்னை மாநகரத்துல நகரத்துல சைனா பஜார் சரி பர்மா பஜார் பஜார் வெளிநாட்டு பொருள் எல்லாம் விற்கிற இடம் இடம் அந்த இடத்துல சின்ன கடை இருந்தா போதும் ஆமா அவன் லட்சாதிபதி லட்சாதிபதி இந்த ஆள வந்தார் முதலியாருக்கு முதலியாருக்கு சைனா பஜார்ல பஜார்ல பேனா கடை வியாபாரம் பேரா கடை வியாபாரம் லட்ச லட்சமா கையில துட்டு பல வியாபாரம் நடந்து லட்சமா துட்டு வச்சிருக்காரு கையில காசு இருந்தா காசு இருந்தால் ஆட்டமெல்லாம் நம்ம போடுவோம் இல்ல ஆட்டம் போடுவோம்ல அந்த காலத்துல சும்மாவா பழமொழி சொன்னாங்க சொன்னாரு உன்னை கண்டா உறங்க மாட்டேன் உறங்க மாட்டேன் பத்த கண்டா படுக்க மாட்டேன் படுக்க மாட்டேன் கோமணத்துல துட்டு இருந்தா துட்டு இருந்தா கோழி ஓப்பட பாட்டு வருமா பாட்டு வரும் இதெல்லாம் தொட்டு வச்சிருக்கவனுக்கு சொன்ன பழமொழி பழமொழி ஆள வந்தாரு விதிவிலக்கா சரி கையில காசு இருக்குன்னு காசு இருக்குன்னு மனம் போன போக்கெல்லாம் போனாரு போனாரு ஒரு கல்யாணம் முடிக்காத இளவட்டம் இளவட்டன் அப்படி இப்படி போனா போனா வயசு போனாரு வயசு குழந்தை அந்த சொல்லுவாங்க பையன் அப்படி போயிட்டான் ஆமா அப்படி விட்டுறலாம் விட்டுறலாம் ஆள வந்தார் அப்படியா இல்ல ஐயா அப்பாவி ஆள வந்தார் அவர் குழந்தை மூணு இருக்கு 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 வைப்பாட்டி வைத்திருந்தார் வயசு பொண்ணு தேவகிய அஜகமாக கெடுத்தார் அதை வாரி வாரி இறைத்தார் வஞ்சகமாக கெடுத்தார் அதை வாரி வாரி இறைத்தார் அதே மெட்ராஸ்ல தேவகின்னு ஒரு பொண்ணு தேவகிங்கிற ஒரு பொண்ணு தேவகி ஆமா அம்மா அப்பா இல்ல அனாதை புள்ள அனாதை பொண்ணு 10 வீட்டுல போய் பண்டவாத்திரம் தேய்ச்சி தான் வகுத்து முறையை கழுவிக்கிட்டு இருந்தால் அவ ஏழ்மையை பயன்படுத்தி இந்த ஆள வந்தாரு எனக்கு கல்யாணம் முடிக்கல நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லி அவளை வைப்பாட்டியா சேர்த்து வச்சிருந்தாரு அங்கெல்லாம் கூட்டு போனாரு கடைக்கு அதை இதை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை ஏமாத்தி சேர்த்து வச்சுக்கிட்டாரு இப்ப ஒரு ஆம்பளை தப்பு செஞ்சா
தப்பு செஞ்சா 1 மாசம் மறைக்கலாம், 6 மாசம் மறைக்கலாம். மறைக்கலாம். எப்பயும் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாதுல்ல. ஒரு நாளைக்கு குட்டு வெடிச்சிருமுல்ல. வெடிச்சிரு கண்டிப்பா. ஐயா கொஞ்ச நாள் சென்ற ஓட குட்டு நட்டு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் சென்ற உடன் குட்டு நட்டு தெரிஞ்சு போச்சு. அஞ்சல பட்டாலையா சாந்தமுள்ளால வந்தார். சம்சாரமோ கண்டா அது சரியில்லையே என்றார். ஐயா சம்சாரமோ கண்டார் அது சரியில்லையே என்றார். சம்சாரமோ கண்டார் அது சரியில்லையே என்றார். பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு. நான் புரிச்சேன் இன்னொரு பொம்பளை உன்னால சொத்துறியான். சுத்துறான். எந்த பொம்பளை விடுவா? யாரு விடுவா? வட்டி சோற கொடுப்பா. சோற கொடுப்பா. கட்டின புருஷனை கிறுக்கியா இருந்தாலும் விட மாட்டான். அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டா. நான் புரிச்சேன் இன்னொரு பொம்பளை கூட சுத்துறியான்னு தெரிஞ்சதும் வீட்டுக்கு வரும்போது வெள்ளக்காய குறைஞ்ச மாதிரி கோடைய ஆரம்பிச்சுட்டான். கோடைய ஆரம்பிச்சுட்டான். ஐயா உனக்கு நான் என்ன உர வச்சேன்? என்ன குறை வச்சேன்? நான் அழகா இல்லையா? அழகு இல்லையா? அட என்னைய விடுங்க ஐயா. என்ன விட? நம்மளுக்கு 3 பிள்ளைங்க இருக்கு. அழகான 3 குழந்தை இருக்கு. நம்ம பிள்ளைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா பத்தாதா? போதாதா? ஐயா பாசமுள்ள பொண்டாட்டி நாம் பக்கத்துல இருக்கையிலே. பாசமுள்ள பொண்டாட்டி நாம் பக்கத்துல இருக்கையிலே. பேச்சு சிரிக்கைகளை வீட்டுக்குள்ள போட்டி வந்து பிரபுசாரித்தனம் செய்ய என்று விடுவாள என்று வைய. பிரபுசாரித்தனம் செய்ய என்று விடுவாள என்று வைய. பழக்கத்தை விட்டுருங்க. விட்டு நம்ம குடும்பம் பாலா போயிருமே. அப்படியே புருஷனை வரும்போது 9 கோடைய ஆரம்பிச்சுட்டான். பேச ஆரம்பிக்கா. இந்த ஆளை வந்தாரு பார்த்தாரு. இது கெட்ட சீக்கா இருக்கு. கெட்ட நோயா இருக்க. வீட்டுல நிம்மதியா தூங்க முடியல. பொண்டாட்டி உள்ளையோட சிரிக்க முடியல. நிம்மதியா சாப்பிட முடியல. இந்த கழுதியை விட்டுறணும். கழுதை விட்டுறவா? இல்ல இந்த பழக்கத்தை விட்டுறணும். இந்த பழக்கத்தை விட்டுறணும். அப்படி ஒரு நல்ல ஊத்தி வந்து நேர தேவையிட்ட வந்தா ஏம்மா தேவையே நம்ம விஷயம் எப்படியே மொட்டாடி தெரிஞ்சு போச்சு. இனி வீட்டுல தூங்க விட மாட்டேங்கிறா. இனி சாப்பிட விட மாட்டேங்கிறா. இனிமே உனக்கு எனக்கு லாயக்கப்படாது. நீ உன் வழியை பாத்துக்கோ. என் வழிய பாத்துக்கிறேன். ஆம்பளோட வேலை அதுதானே. அப்படி சொல்லவும் முடிஞ்சோன்னா ஐயா செப்பிய செய்தி கேட்டு தேவகையால் வருத்தப்பட்டு இப்படி செய்வதற்கு எத்தனை நாள் காத்திருந்தேன். என்ன செய்வனாதா என்று ஏங்கி அழுவலானா. என்ன செய்வாதா என்று ஏங்கி அழுவலானா. ஐயா ஆமா என்னைய மறந்துருன்னு சொல்றீங்க. என்கிட்ட எவ்வளவு வரிய பொய் சொன்ன எனக்கு கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லி உன்னைய கட்டிக்கிறேன்னு என்னை ஏமாத்தினைய. புதுப்பானையா இருந்தேன் என்னை கரிப்பானை ஆக்கிட்டு ஏமாத்தி கரிப்பானை ஆக்கிட்டு என் பொண்டாட்டி அழுகுறா. என் புள்ள அழுகுது. என்னைய விட்டுருன்னு சொல்றியே. நான் எங்கய்யா போவேன்? நீ எல்லாம் மனுஷனா? இனிமே நீ யாரு கட்டுவா நீ விளங்குவியா? அப்படி சொல்லும் போது அடியே தேவையே ஒரு நாள் ஒரு பொழுது ஒண்ணு நான் தொட்டதுக்கு அந்த பாவத்துக்காக நான் சும்மா விட மாட்டேன். நல்ல மாப்பிளை நான் பாக்குறேன். நல்ல ஒரு மாப்பிளை, சூப்பரா ஒரு மாப்பிளைய பார்த்து நிறைய நகை போடுறேன். நீ சந்தோஷமா வாக்கப்பட்டு போயிரும். என் கை செலவுல உனக்கு செலவு பண்ணி கட்டி கொடுத்துறத. என்னைய மட்டும் விட்டுரு. அடியே என்னைய மறந்து விடு எவருக்கு நீ மாலையிடு. கண்ணுக்கு பிடித்தவர்க்கு கல்யாணமோ செஞ்சு வைக்கிறேன். கலங்க வேண்டாம் புள்ள என்று கனிந்த வார்த்தை கலங்க வேண்டாம் பெண்ணு என்று கனிந்த வார்த்தை சொன்னார். கலங்க வேண்டாம் பெண்ணு என்று கனிந்த வார்த்தை சொன்னார். நிறைய நகை போடுறேன். நல்ல மாப்பிளை பாக்குறேன். சந்தோஷம் வாக்கப்பட்டு போயிருமா. என்னைய மட்டும் விட்டுரு. அப்ப தேவை யோசனை பண்ணி பார்த்தா என்னதே இருந்தாலும் இன்னொருத்தி புருஷன் அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம போய் விழுந்தா கடைசி வரைக்கும் நம்ம வாடி சிக்கல் தான். நமக்கு எனக்கு இருந்தாலும் இடவழி பழப்பு தானே. அவன் நல்ல மாப்பிளை பாக்குறேங்கிறானே. நிறைய நகை போடுறேன்னு சொல்றியா. நம்ம கௌரவமா விளையிடணும். இவ சரின்ட்டா இவளை யாரு கட்டுவா? என்னாருக்கு ஊர்ல அந்த தேவையே இப்படியான்னு ஊரா தெரியும். ஒரு மும்பைக்கு தெரிஞ்சா போதும் ஊரா தெரிஞ்சு போகும். அப்ப இந்த விஷயம் தெரியாத ஒரு மாப்பிள்ளையை தேடணும். அப்ப எங்க தேடலாம்? ஐயா பெண்ண மனம் மோடிக்க பெரும்பாடு பட்டாரையா. சென்னை எல்லாம் தேடி பார்த்து தெரிஞ்ச மனுஷன் மேலிடம்.
எடுத்து உரைக்க ஒரு தேதி வார்த்தை குறைக்க ஐயா செடி எடுத்து உரைக்க ஒரு தேதி வார்த்தை குறைக்க மெட்ராஸ் எல்லாம் தேடுனியா ஒரு மாப்பிளைய கண்டுபிடிச்சேன் அவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்ல அவன் கேரளாக்காரன் பேரு பிபி மேனன் நல்லா படிச்சவன் இன்ஜினியர் மோட்டார் கை நிறைய சம்பளம் அந்த மாப்பிள்ளை போய் பிடிச்சியா இவன் ஒரு போய் சொல்றான் பாரு எப்படி எப்ப இன்ஜினியர் நான் ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்தேன் இவன் அப்பாட்டிய வச்சிருந்துட்டு போய் சொல்றான் எப்பேற்பட்ட போய் சொல்றான் பாரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்தேன் இவ்வளவு நான் சின்ன பிள்ளையா இருந்துச்சு பிரச்சனை இல்ல இப்ப அது பெரிய பிள்ளை ஆயிருச்சு இனிமே அது என் கூட இருந்தா ஊர் உலகம் தப்பா பேசும் அதனால நிறைய நகை ஓடுறேன் நீ கட்டிக்கிறியா நமக்கு என்ன ஒன்ன வச்சுக்கிட்டே டெய்லி சண்டை வருங்குது இல்ல அங்க கேக்குறாரு கேக்குறாரு சரி அப்ப அந்த பிபி மேனும் பாத்தியா நம்மளும் அனாதை அந்த பிள்ளைய அனாதைன்னு சொல்றான் அனாதைக்கு ஆதரவா போயிரும் ஆதரவா போயிரும் இவன் சரி அப்ப தேவகிக்கு மேனனுக்கும் கல்யாணம் ஐயா மெட்ராஸில வசிக்கும் மேனனுக்கும் தேவகிக்கும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி கல்யாணத்தை அல்லகோடனே முடிக்க அவங்க ஆனந்தமா இருக்க ஐயா அல்லகோடனே முடிக்க அவங்க ஆனந்தமா இருக்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு தேவகி பார்த்தா இருந்திருந்து நம்மளுக்கு படிச்ச மாப்பிள்ளை இன்ஜினியர் மாப்பிள்ளை இவளுக்கு சந்தோஷம் இன்ஜினியர் பார்த்தாரு அனாதை பிள்ளையா இருந்தாலும் நம்மளுக்கு அழகான கொண்டாடி கிடைச்சுக்கிட்டா இவருக்கு சந்தோஷம் ரெண்டு பேரும் சந்தோஷமா குடும்பத்தை ஆரம்பிச்சாங்க பார்வதி பரமன் என்று படித்ததுண்டு பார்த்ததில்லை வேணனுக்கும் தேவகிக்கும் திருமணம் முடிந்ததுமே தேனம் பாலம் போல இவன் சேர்ந்து இருவரும் வாழ தேனம் பாலம் போல அவன் சேர்ந்து இருவரும் ரெண்டு பேரும் சந்தோஷம் குடும்பத்தை ஆரம்பிச்சாங்க ஆள வந்தாரு கல்யாணம் முடிச்சு வச்சாரு ஆமா நல்ல மனுஷனா இருந்தா அழகு பார்க்கணும் நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சோம் ஆமா அவங்க நல்லா இருக்காங்க தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படணும் அது மனுஷனுக்கு அழகு ஆனா இவன் தின்னு ருசி கண்டவன் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கத பார்க்க அடிவரெல்லாம் எரியுது ஐயா குடியிருந்த குடிசையில கொல்லி வச்சாங்க கதைய போல பழையபடி ஆள வந்தார் வந்த தேவையிடம் பல வந்த போச்சைய அவ பலவிதமா ஐயா பல வந்தமோ செய்ய அவ பலவிதமா இன்ஜினியர் 9 மணிக்கு வேலைக்கு போவாரு இவன் 10 மணிக்கு வீட்டுக்கு போறது இம்மா தேவகி கல்யாணம் முடிச்ச இனி அம்போன்னு விட்டுட்டிய ஒரு தானே பார்த்தது நீ மறந்துட்டியோ நம்ம ரெண்டு பேரும் எங்கெல்லாம் போனோம் உனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்தல எப்படிமா இனிய மறந்த அப்படின்னு சொல்லும் போது என் மனுஷா முன்னா அனாதை பிள்ளையா இருந்தேன் நீ சொன்னதை கேட்டேன் இப்ப நான் இன்னொருத்தன் பொண்டாட்டி இப்ப இங்க வந்து வாழாட்டினேன் இனிமேல நீ வறுக்குன்னு நினைச்ச என் புருஷனுக்கு தெரிஞ்ச உனக்கு கொத்தி போடுவேன் நல்ல புத்தியோட இங்க வந்தா வா அசிங்கமான புத்தின்னு அங்க வராத அடுத்தவன் பொண்டாட்டிய அனுபவிக்க என்னலாமா குடித்தனம் கட்டு போக கூடாதென்று தேவகியும் கூசாமலே கேட்க அவன் கூசா பண்ணி பார்க்க இவன் கூசாமலே கேட்க அவன் கூசா பண்ணியும் பார்க்க ஐயா கூசாமலே கேட்க இவன் கூசா பண்ணியும் பார்க்க தேவகி என் வீட்டுக்கு வராதே நீ பார்க்காதேன்னு சொல்றிய நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்க அடி பாதகத்தி உன் கூட பேசுனது உன் கூட சிரிச்சது அதெல்லாம் நினைச்சா அடிய உறக்க வரல அடி உண்மையக்கம் தேவகியே மறக்க முடியலடி மாதரசே என்று சொல்லி மந்தாடியமை கேட்க இவன் மறுபடி இடம் கொடுக்க மந்தாடியமை கேட்க இவன் மறுபடி இடம் கொடுக்க கரப்பார் கரைச்சா கல்லும் தார் பையா தொக்கையில கல்லு கரையாதா அடுத்தது பழசெல்லாம் சொல்ல பொம்பளை மனசு பொதுக்குன்னு இறங்கி போச்சு அந்த பெருமாளை தூக்கிட்டு வந்து இப்படி போடுமா சிறுகொண்ட பெருமாள் வைகுண்ட பெருமாள் பிறந்து கிடக்கிறார் அவர் தூக்கிட்டு வந்து இப்படி போடு கிடக்கட்டும் பழசெல்லாம் சொல்ல அதுலயே அள்ளி போடுது
பொம்பளை மனசு பொசுக்கு இறங்கிருச்சு. புரிஞ்ச வேலைக்கு போவியா இவன் கொஞ்ச நேரம் வீட்டுல இருப்பா கதவை மூட்டிட்டு பழைய யாபகத்துல பழைய ஆள வந்தார தேடி போயிடுறது. அன்று முதல் ஆள வந்தார் தேவகையே முதல் ஆள வந்தார் தேவகீரவரமே ஒட்டாட்டி புருஷன் போல புதுசா ரொம்படுத்து பொழுது ஓய்க்க தெரிய இத புருஷங்கார அறிய ஐயா பொழுது ஓய்க்க தெரிய இத புருஷங்கார அறிய. இப்படியே புருஷனை ஏமாத்திக்கிட்டு இருந்தான். எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும்? கூட கட்டி ஓம்பாய்ப்பு போட்டேன். ஒரு நாளைக்கு விட்டு வெடிச்சிரும்ல. ஒரு நான் பக்கத்து வீட்டுக்காரி போட்டு விட்டுட்டான். எப்ப இன்ஜினியர் நீ வேலைக்கு போறதே மாயம். உன் பொண்டாட்டி எங்கதே போவாளோ நீ வர்றது கொஞ்சம் முன்னதே வீட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதே வாரா. உன் பொண்டாட்டிட்ட கோளாறு இருக்கு எப்படியா கண்டுபிடின்னா இதே நம்ம நாட்டுக்காரனா இருந்தா தலைமுடி சொன்னதுமே தலைமுடியை பிடிச்சி சொல்லிட்டு ஓமுகத்தா குத்தி எங்கடி ஓடன்னு பெருநாடகம் ஆக்கியிருப்பான். ஆனா அவன் படிச்சவன் அவ சொன்னா இவ சொன்னான்னு கேட்கக்கூடாது. இவளை கையங்களவுமா பிடிக்கணும். கையங்களவா இந்த கண்ணாடியில பிடிக்கணும். ஒரு நான் வேலைக்கு போற மாதிரி போய் பக்கத்து வீட்டுல உட்காந்துக்கிட்டியா புரிஞ்ச வேலைக்கு போயிட்டியான்னு கதவை போட்டிட்டு வாழவன் தர தேடி போயிட்டான். இவன் வந்து திறந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கியான். இந்த அம்மா போய் சுத்திட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வாரா. வீடு திறந்திருக்கு புருஷன் உள்ள உட்கார்ந்து இருக்கியான். ஐயோ இன்னைக்கு மாட்டிக்கிட்டமே வசமா மாட்டிக்கிட்டமே. ஐயா லேட்டாக வீடு வந்து நின்றால் ஐயா தேவையோ வீடு வந்து நின்றால் ஐயா தேவையோ ஓட்டானே மேனன் என்ற புருஷக்காரே உத கொடுத்து போன இடத்தை கேட்க இவ பொய்ய சொல்லி ஏக்க அவ போன இடத்தை கேட்க ஒரு பொய்ய சொல்லி ஏக்க. நான் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். மணி 3 ஆகுது. எங்க போன பயந்து போனா தேவகி என்ன சொல்லிட்டே இவனை சமாளிக்கிறதும். நான் எங்கேயா போவேன் எனக்கு யார தெரியும். எனக்கு யார தெரியும் பக்கத்து வீட்டுக்காரி அங்கம்மா பிள்ளை பத்து இருந்தா ஆம்பளை பிள்ளை பத்து பிறந்தா இளங்குடி ஓடலையா அவளை பார்க்க போனேன். பக்கத்து வீட்டுக்காரி கடங்குள்ள விழுந்திருந்தா சடங்காயிருந்தா அவளை பார்க்க போனேன். என்னென்னமோ சமாளிச்சு பார்த்தா பருப்பு வேகல உப்பு தண்ணியா இருக்கும் போல. தம்பி வேகாத பருப்பு எந்த தண்ணியும் ஊத்தினாலும் வேகாதுடா. எத்தனை கட்டி விறகு எரிச்சாலும் வேகாதுடா. அதெல்லாம் மட்டும் விளக்கணைய ஊத்தினா நெருக்கணும் வந்துரும். அதை சொல்லு தம்பி. கதவு போட்டுனியா கையில பெரம்பெடுத்தியா எடுத்தியா உன் வீட்டாடி என் வீட்டாடி இல்ல அடி இல்ல ஐயா ஓங்கி அடிச்சதாலே முக தெரியும் தங்கமலே ஓங்கி அடிச்சதால முக தெரியும் தங்கமலே ஏங்கி எழுது கொண்டு இருந்த வந்த நடப்ப அவை எடுத்து சொன்ன நெசப்ப அங்க இருந்த வந்த நடப்ப அவை எடுத்து சொன்ன நெசப்ப. அடி உன் வீட்டடி என் வீட்டடி இல்ல. அடி விழுந்த உடனே கையெடுத்து கும்பிட்டா ஐயா அடிக்காதீங்க எல்லாத்தையும் சொல்றேன். அன்னைக்கு நடந்ததுல இருந்து இன்னைக்கு நடந்தது வரைக்கும் ஒண்ணு விடாம புரிஞ்சுக்கிட்ட ஒப்பிச்சுட்டான். அட பாவி கரணிலாம் கேளு அப்படியே பச்சை தண்ணியில அப்படியே கைய வைப்பா. சத்தியமா நான் உன்னை தவிர யாருக்கு புளி கலைக்கிறேன்பா. அப்படியா? ஆனா 45 பேருக்கு கரைச்சு கையெல்லாம் வட வச்சிருப்பான். என்னென்னமோ சொல்லி பார்த்தா ஆனா புரிஞ்சங்கிட்ட பருப்பு வேகல. அந்த மணிக்கு கம்பெடுத்தான் குட்டிங்களுக்கு கீழே வரியா பிச்சிட்டியா. அதுக்கப்புறமா அன்னைக்கு நடந்ததுல இன்னைக்கு வர்றது வரைக்கும் ஒண்ணு இல்லாம புரிஞ்சுக்கிட்ட சொல்லிட்டான். ஏத்தா இத்தனை வாரத்தை மனசுல வச்சுக்கிட்டா இருந்த அதானே என்கிட்ட சொல்ல மாட்டாம முழிச்சியா? நாட்டுல யாரும் செய்யாதப்பா நீ செஞ்சுட்ட. அதானே சரி இப்ப என்கிட்ட சொல்லிட்டே இல்ல உன் பாரத்தை இறக்கி வச்சுட்டே இல்ல. இனி பிரியாரு இங்க பாரு உனக்கு 1 மணி நேரம் டைம் தாரு. அப்ப பிரியாருன்னா அந்த அம்மா சேலையில அவுத்து போட்டிருக்குமே. இல்ல பிரியா இருந்தா இல்ல மனசுல கனம் இல்லாம இருக்கா? மனசுல கனம் இல்லாம 1 மணி நேரம் டைம் தாரு. அந்த ஆளை வந்தார எப்படியாவது இங்க கூட்டுவா. இவன் நினைச்சா கூட்டுற சொல்லி இனிமே என் வீட்டுக்கு வரக்கூடாது. இனிமே என் பொண்டாட்டிட்டு பேசக்கூடாது. சண்டை ஓட்டு அனுப்பிடுவான். அப்படின்னு நான் இந்த போய் கூட்டுவாரு. டீ கடைக்காரர் பார்த்தாங்க இது எதுக்கு ஆத்துல நம்ம 2 பேரும் உட்காந்துக்கிட்டு வா வீட்டுக்காவது போவோம்னு அணைச்சு கூப்பிட்டு கிளம்பிட்டாரு. பெண் புத்தியால செய்த பிழைகள் எல்லாம் பொறுக்க வேணும். அன்புள்ள மன்னவரே அடிக்க வேண்டாம் என்று சொல்லி அடிபணிந்து நின்றா நான் அழைச்சு வாரே என்றா. அடிபணிந்து மென்றா நான் அழைத்து வார என்றா. ஐயா அடிபணிந்து மென்றா நான் அழைத்து வார என்றா.
ஹரணி வா ஒரு பாட்டை படிங்க. எதுக்கு நான் அப்படியே அந்த அறிவறிந்த நின்னதோட நிக்கட்டும். நீங்க 2 பேரும் வா. சுஷீலா நீ வா. எல்லாலேஸ்வரி நீ வா. வா